வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரு 2 பக்க சுற்றறிக்கை, வெறும் 2 பேஜ் ஆர்பிஐ சர்க்குலர் பல பில்லியன் டாலர்களால செய்ய முடியாத ஒரு மேஜிக்க செஞ்சிருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட்ல அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஆமா இல்லையா? அன்னைக்கு ஏசியால இருக்கிற மத்த பங்குச்சந்தைகள் எல்லாமே ரத்த களரியா சரிஞ்சுகிட்டு இருக்கும்போது, நம்ம இந்திய பங்குச்சந்தையை மட்டும் சரிவுல இருந்து தூக்கி நிறுத்தினது அந்த ஒரு சர்க்குலர் தான். கரெக்ட். அது ஒரு ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட். இன்னைக்கு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து வச்சு பேச போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குறிக்கோள் ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க்கெட்ல நிலவிட்டு இருக்கிற இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஒரு இன்வெஸ்டரா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நேவிகேட் பண்றது, அத பத்தி தான் டீப்பா பேச போறோம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ செய்திகள்ல தினமும் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு இன்வெஸ்டர் அவங்களுக்கு தேவையானது வெறும் தகவல் கிடையாது. ரைட். அந்த டேட்டாக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன, அது உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற உண்மையான புரிதல் தான் நமக்கு தேவை. சூப்பர். இன்னைக்கு நம்ம கிட்ட 3 முக்கியமான சோர்சஸ் இருக்கு. ஒன்னு, இந்திய ஐடி துறையில ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்துற தாக்கம். 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பை சரி செய்ய ஆர்பிஐ எடுத்த அந்த அதிரடி நடவடிக்கை. அப்புறம் 3வது டாபிக் அந்த HDFC இஷ்யூ. ஆமா. 3வது இந்தியாவுடைய மிகப்பெரிய பேங்கான HDFCல நடக்கிற கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பிரச்சனை. பார்க்கறதுக்கு இந்த 3 சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியலாம். டெக்னாலஜி எங்க இருக்கு, கரன்சி வேல்யூ எங்க இருக்கு, பேங்க் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பார்க்க அப்படின்னா தோணும். ஆனா ஒரு பெரிய பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த 3 சேர்ந்து தான் இப்போதைய மார்க்கெட் சென்டிமெண்ட்டையே முடிவு பண்ணுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 3 ஈவெண்ட்ஸுமே மார்க்கெட்டோட அடிப்படையான ஒரு விஷயத்தை கேள்விக்குள்ளாக்குது. அதுதான் நம்பிக்கை. எந்த விதமான சார்பும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சு இதுக்குள்ள என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ணுவோம். சூப்பர். அப்போ நம்ம முதல் டாபிக்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஏஐ. இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் ஏஐ பத்தில பேச்சுதான். ஆனா இந்த ஏஐ நம்ம இந்தியன் ஐடி செக்டருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்குன்னு சோர்ஸ் சொல்லுது. ஆமா, இது ஒரு பெரிய பாரலாக்ஸ்னு சொல்லலாம். டேட்டாவை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உலகத்தோட மிகப்பெரிய ஐடி நிறுவனமான ஆக்சென்சரோட ஏஐ வருமானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா? அவங்க நம்பர்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. FY23ஓட 3வது குவார்ட்டர்ல, அதாவது சாட் ஜிபிடி புதுசா வந்தப்போ அவங்களோட ஏஐ வருவாய் வெறும் $100 மில்லியன் இருந்துச்சு. ஆனா அடுத்த குவார்ட்டர்லயே அது $200 மில்லியன் டபுள் ஆச்சு. அப்படியே எக்ஸ்போனென்ஷியல் growth. ஆமா. இப்போ FY26ஓட முதல் காலாண்டுல பாத்தீங்கன்னா அது பிரம்மாண்டமா $1.1 பில்லியன் தொட்டிருக்கு. இத பார்த்துட்டு இத்தனை வருஷமா கொஞ்சம் அமைதியா இருந்த நம்ம இந்திய ஐடி கம்பெனிகள்லாம் இப்போ அவசரமா மத்த ஏஐ கம்பெனிகளை வாங்குறதுல தீவிரமா இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த M&A, mergers and acquisitionsல ஃபோக்கஸ் பண்றாங்க. அதேதான். இது நல்ல விஷயம் தானே. புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். பார்க்கறதுக்கு இது நல்ல விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆக்சென்சரோட இந்த நம்பர்ஸ் நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய அலாரம் அடிச்சிருக்கு. இத புரிஞ்சுக்க இந்தியன் ஐடி கம்பெனிகள் எப்படி இவ்ளோ நாள் லாபம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நாம பார்க்கணும். ஓகே, அவங்க பிசினஸ் மாடல் என்னவா இருந்துச்சு? அவங்களோட மெயின் பிசினஸ் மாடல் வெளிநாடுகள்ல இருக்கிற பெரிய கம்பெனிகளுக்கு சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் பண்றது, பேக் ஆஃபீஸ் வேலைகள், அப்புறம் டெஸ்டிங், பேசிக் கோடிங், இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆட்களை வேலைக்கு வச்சு ஒரு வால்யூம் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆட்கள் அதிகமா தேவைப்பட்ட வேலைகள் அது. கரெக்ட். ஆனா ஏஐ வந்த பிறகு என்னாச்சு? இந்த பேசிக் கோடிங், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் ஏஐயே செஞ்சிடுது. முன்னாடி 100 பேர் செஞ்ச வேலைய இப்ப 10 பேர் ஒரு ஏஐ டூல் வச்சு செஞ்சிட முடியும். ஓஹோ, அப்போ அவங்க கிளைண்ட்ஸ்லாம் ஏன் நாங்க இத்தனை பேருக்கு பில் பே பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜியை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க கிட்ட சொந்தமா பெரிய லெவல்ல ஏஐ டெக்னாலஜி இல்ல. அப்போ அதுக்காக தான் இந்த M&A பண்றாங்களா? ஆமா. சோ என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே ஏஐ டெக்னாலஜி வச்சிருக்கிற சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்களை அதிக வேலை கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கையகப்படுத்துதல் மூலமா அவங்களோட மார்க்கெட் ஷேர் உடனடியா அதிகமாகும். அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட எங்ககிட்டயும் ஏஐ இருக்குன்னு காட்டிக்கலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இதுக்கு அவங்க கொடுக்கிற விலை.
அதாவது ROIC, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல், அது ரொம்ப அடி வாங்கும். ஒரு நிமிஷம், இந்த ROIC கான்செப்ட கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். ஒரு இன்வெஸ்டரா எனக்கு அது ஏன் முக்கியம்? இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குனா ஷேர் பிரைஸ் ஏறுறத தானே நான் நியூஸ்ல பார்த்திருக்கேன். ஷார்ட் டேர்ம்ல நியூஸ் பார்த்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். ஆனா லாங் டேர்ம்ல மெக்கானிசம் வேற. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு நிறுவனம் தங்களோட பிசினஸ்ல 100 ரூபாய முதலீடு செஞ்சு அதிலிருந்து வருஷத்துக்கு 20 ரூபாய் லாபம் சம்பாதிச்சா அவங்களோட ROIC 20%. ஓகே, இது நல்ல ரிட்டர்ன். இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இந்தியன் ஐடி கம்பெனிகள் இத்தனை வருஷமா இப்படிதான் அதிக ROICல ரன் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு AI ஸ்டார்ட் அப்ப $1 பில்லியன் கொடுத்து வாங்குறாங்கன்னு வைப்போம். ஒரு பெரிய முதலீடு. ஆமா. ஆனா அந்த ஸ்டார்ட் அப் வருஷத்துக்கு வெறும் $50 மில்லியன் தான் லாபம் கொடுக்கும்னா இவங்க போட்ட அந்த 1 பில்லியன் முதலீட்டுக்கு லாபம் திரும்பி வர பல வருஷங்கள் ஆகும். இப்போ அவங்களோட மொத்த ROIC 20%லிருந்து 10%, 8%, குறைஞ்சிடும். ஓ, இப்ப புரியுது. இது எப்படின்னா ஒரு பழைய நல்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியமான உணவகம் இருக்கு. திடீர்னு பக்கத்துல இருக்கிற மாடர்ன் ஹோட்டல்களை பார்த்துட்டு இவங்களும் பல லட்சங்களை செலவழிச்சு ரோபோக்களை வேலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். புது ரோபோக்கள் சாப்பாடு பரிமாறத பார்க்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, கூட்டம் கூடும், மார்க்கெட் ஷேர் அதிகமாகும். ஆனா அந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரோபோக்களுக்கான முதலீட்டை லாபமா திரும்பெடுக்க பல வருஷம் ஆகுமே. அது அந்த உணவகத்தோட உரிமையாளருக்கு லாபம் இல்லையே. உண்மைதான். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ரோபோவை நீங்க வாங்கும்போது அது லேட்டஸ்ட் மாடலா இருக்கலாம். ஆனா டெக்னாலஜி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். 2 வருஷம் கழிச்சு அந்த ரோபோ பழசாகிடும். வேற புது ரோபோ வாங்க வேண்டிய நிலைமை வரும். அட ஆமா, AI டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா வளருதே. அதே மாதிரியே தான் ஏஐயும். கோடிக்கணக்கான டாலர்ஸ் கொட்டி இன்னைக்கு ஒரு கம்பெனியை வாங்குவாங்க. நாளைக்கு அந்த டெக்னாலஜி அவுடேட்டட் ஆயிடும். ஸோ தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ லாப விகிதம் இன்னும் குறையும். அதனால தான் இந்திய ஐடி துறை ஒரு தர்ம சங்கடத்துல இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஏஐக்காக செலவு பண்ணலைன்னா பிசினஸ் போயிடும். அதிகமா செலவு பண்ணா லாபம் குறைஞ்சிடும். அப்போ இத கேக்குற நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க முதலீடு செஞ்சிருக்கிற ஐடி நிறுவனம் பெரிய அளவுல பணத்தை செலவு வழிச்சு AI கம்பெனிகளை வாங்குறாங்கன்னு நியூஸ் வந்தா உடனே குஷியாகி ஷேர் பிரைஸ் ஏறும்னு நினைக்காதீங்க. அவங்க லாங் டேர்ம்ல எவ்ளோ லாபத்தை தியாகம் பண்றாங்க, அவங்க ROIC எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப கரெக்டான அப்சர்வேஷன். சரி, இப்போ நாம 2வது சோர்ஸ்க்கு வருவோம். இந்திய ஐடி துறையோட ஃபியூச்சர் அவங்க உருவாக்குற டெக்னாலஜில மட்டும் இல்ல, அவங்க வாங்குற டாலர்லயும் இருக்கு. ஏன்னா அவங்க வருமானம் எல்லாம் பெரும்பாலும் டாலர்ல தான் வருது. ஆமா, கரன்சி ஃபிளக்சுவேஷன் அவங்கள டைரக்டா பாதிக்கும். அதனால சர்வதேச வர்த்தகத்தோட முதுகெலும்பான கரன்சி வேல்யூ மார்க்கெட்டை எப்படி ஆட்டுதுன்னு பாப்போம். இதுல தான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 2 பக்க சர்க்குலர் மேஜிக் நடந்திருக்கு. ஆமா, கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு நாட்டோட நாணய மதிப்பு சீரா இல்லைன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர பயப்படுவாங்க. ஆனா ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு நடந்தது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அன்னைக்கு காலையில RBI வெறும் 2 பேஜ் கொண்ட ஒரு சர்க்குலரை ரிலீஸ் பண்ணாங்க. அது வெளியான சில மணி நேரத்திலேயே பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆமா, அது ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி. அன்னைக்கு ஏஷியால இருக்கிற மத்த மார்க்கெட்ஸ் எல்லாமே பெரிய சரிவுல, அதாவது ரெட்ல இருந்துச்சு. ஆனா சென்செக்ஸும் நிஃப்டியும் மட்டும் தங்களோட சரிவுல இருந்து மீண்டு கிரீன்ல முடிஞ்சது. வெறும் 2 பக்க அறிக்கை எப்படி ஒரு கரன்சியை இவ்ளோ ஸ்ட்ராங்கா தூக்கி நிறுத்துச்சு? இதுக்குள்ள என்ன மெக்கானிசம் இருக்கு? இத புரிஞ்சிக்க நம்ம 2020க்கு போகணும். அப்போ RBI ஆன்ஷோரிங் த ஆஃப்ஷோர் அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதாவது வெளிநாட்டுல நடக்கிற ரூபாய் வர்த்தகத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முயற்சி. வெளிநாட்டுல ரூபாய் வர்த்தகமா? எனக்கு புரியல. நம்ம கரன்சி எப்படி வெளிநாட்டுல ட்ரேட் பண்ணுவாங்க? அதுதான் NDF, அதாவது நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா லண்டன்லயோ துபாயிலயோ இருக்கிற வெளிநாட்டு பேங்குகள் அப்புறம் முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறுமா இறங்குமான்னு பெட் கட்டுவாங்க. ஓ, ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி. ஆமா ஆமா, நானே உங்கள் கையில ரூபாய் இருக்காது, எல்லாமே டாலர்ல தான் செட்டில்மெண்ட் நடக்கும். இப்படி இந்தியாவுக்கு வெளியே நடக்கிற இந்த ட்ரேடிங் நம்ம ரூபாயோட மதிப்பை ரொம்ப அதிகமா பாதிச்சுட்டு இருந்துருச்சு. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் நம்மள பாதிக்குது. கரெக்ட். அதனால RBI என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க வெளியே ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு இந்தியாக்குள்ள இருக்கிற கிஃப்ட் சிட்டி மாதிரியான இடங்கள்ல ட்ரேட் பண்ணுங்கன்னு சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. இது லாங் டேர்ம்ல நம்ம ரூபாயை நாமளே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்ல விஷயம்.
ஓகே, அப்போ அது நல்ல பாலிசி தானே. அப்புறம் ஏன் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி அதை மாத்துனாங்க? அங்கதான் பிரச்சனையே. சமீப காலமா இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகர தொடர்ந்து சரிஞ்சிட்டே வந்துச்சு. இந்த சரிவை தடுத்து நிறுத்த ஆர்பிஐக்கு நிறைய டாலர்ஸ் தேவைப்படுச்சு. அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் வச்சு மேனேஜ் பண்ண பார்த்தாங்க, ஆனா பத்தல. ரிசர்வ் குறைஞ்சாது பெரிய ரிஸ்க் ஆச்சே. ஆமா, அதனால மார்க்கெட்ல டாலர் லிக்விடிட்டியை அதிகம் பண்றதுக்காக அவங்க 2020ல போட்ட அதே ரூல்ஸ அவங்களே கொஞ்சம் தளர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. சரி, உள்ளூர் பேங்குகள் திரும்பவும் ஃபாரின் மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்ணிக்கலான்னு அந்த 2 பக்க சர்க்குலர்ல பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஓ, அந்த பெர்மிஷன் கொடுத்தோனே டாலர் உள்ள வந்துருச்சா? ஆமா, இத கேட்ட உடனே மார்க்கெட்ல நிறைய டாலர் புழக்கம் வந்துச்சு. உடனே கரன்சி வீழ்ச்சி நின்னுச்சு, ரூபாயோட மதிப்பு ஏறிடுச்சு. இத பார்த்துட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் குஷியாகி பச்சையில முடிஞ்சது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ரூபாயோட மதிப்பு ஏன் சரிஞ்சது? நம்ம இம்போர்ட் அதிகமா பண்ணிருப்போம், இல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிருப்பாங்க. அதுதானே ரூட் காஸ். எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மையான ரீசன். ஆனா இப்போ ஆர்பிஐ செஞ்சது அந்த ரூட் காஸை சரி பண்ணலையே. இது எப்படின்னா, ஒருத்தருக்கு கால்ல பெரிய எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, வலி தாங்க முடியாம கத்துறாரு. உடனே டாக்டர் என்ன பண்றாரு, எலும்ப மாவுகட்டு போட்டு சரி பண்றதுக்கு பதிலா ஒரு ஹை டோஸ் பெயின் கில்லர் ஊசிய போடுறாரு. ஊசி போட்ட உடனே வலி குறைஞ்சிடுச்சுன்னு நோயாளி எழுந்து ஓட ட்ரை பண்றாரு. ஆனா உள்ள எலும்பு அப்படியே தான் உடைஞ்சிருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலைமை அது. இந்த கரன்சி ரெக்கவரியும் சென்செக்ஸ் கிரீன்ல முடிஞ்சதும் அந்த மாதிரி ஒரு பெயின் கில்லர் எஃபெக்ட் தானா? ரொம்ப ரொம்ப ஆழமான உதாரணம் அது. ஆனா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டாக்டர் பெயின் கில்லர் கொடுத்தது தப்பு கிடையாது, ஏன்னா உடனே வலியை குறைக்கணும். ஆர்பிஐ பண்ணதும் அதுதான். உடனே மார்க்கெட் பேனிக் ஆகிறத தடுத்து நிறுத்திட்டாங்க. தற்காலிக ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆனா அந்த நோயாளி ஆஹா நான் குணமாயிட்டேன்னு நம்பி மாரத்தான் ஓட ஆரம்பிச்சா அது முட்டாள்தனம். அதே மாதிரி தான் இந்த ஒரு நியூஸை வச்சுட்டு எக்கானமி சூப்பரா ஆயிடுச்சு, இனிமே மார்க்கெட் மேலதான் போகும்னு இன்வெஸ்டர்ஸ் நினைச்சா அது பெரிய ரிஸ்க். ரைட், அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு. அடிப்படை காரணங்களான வர்த்தக பற்றாக்குறையோ இல்ல மூலதன வெளியேற்றமோ சரி செய்யப்படுற வரைக்கும் இந்த ஏற்றம் ஒரு தற்காலிகமான பெயின் கில்லர் எஃபெக்ட் தான். இத கேக்குற நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஒரு நாள் மார்க்கெட் கிரீன்ல முடியுது அப்படிங்கிறதுக்காகவே எல்லாமே சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது உண்மையான பொருளாதார வளர்ச்சியாலா இல்ல ஆர்பிஐயோட இந்த மாதிரி மாற்று நடவடிக்கைகளால வந்த தற்காலிக ஏற்றமா அப்படின்னு உங்களுக்கு பகுப்பாய்வு பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம மேக்ரோ லெவல்ல நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டோம். ஆனா ஒரு இன்வெஸ்டரா நாம தனிப்பட்ட கம்பெனிகள்ல தானே முதலீடு பண்றோம். அந்த மைக்ரோ லெவல்ல கம்பெனிகளுக்குள்ள நடக்கிற நிர்வாக சிக்கல்களும் நம்ம முதலீட்டை பெரிய அளவுல பாதிக்கும். கண்டிப்பா கம்பெனியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் மார்க்கெட்டை ஆட்டும். இதுக்கு பெஸ்ட் உதாரணமா நம்ம சோர்ஸ்ல இருக்கிற 3வது டாபிக் HDFC பேங்க்ல நடக்கிற விஷயங்கள். உண்மைதான். ஒரு பேங்க் மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வரணும்னா அதோட பேலன்ஸ் ஷீட் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. அந்த பேங்கை யார் நடத்துறா, எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல சின்ன விரிசல் விழுந்தாலும் மார்க்கெட் பயந்துரும். அந்த விரிசல் தான் இப்போ HDFCல வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பேங்க், அதோட பார்ட் டைம் சேர்மன் அதானு சக்கரவர்த்தி திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. இது சும்மா ஒரு பர்சனல் ரீசன் ராஜினாமா கிடையாது. ஆமா, இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முன்னாள் அதிகாரியான இவருக்கும் ரொம்ப நாளா இருந்த ஒரு பனிப்போர் இப்ப வெடிச்சு வெளியே வந்திருக்கு. சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் தங்களோட அதிகார எல்லைகளை தாண்டி தலையிட்டது தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட், ஒரு பேங்கோட சேர்மன் அப்படின்னா அவர் தானே ஹெட்டு, அவர் எப்படி வேணா தலையிடலாம் தானே, அதுல என்ன எல்லைகள் இருக்கு? ஆக்சுவலா அது ஒரு தவறான புரிதல். கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சேர்மன் வேற, மேனேஜ்மெண்ட் வேற. அப்படியா? ரெண்டும் ஒன்னும் இல்லையா? இல்ல, HDFCல அதான சக்கரவர்த்தி ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். அதாவது அவர் டெய்லி பேங்க்குக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்றதோ எந்த சாஃப்ட்வேர் வாங்கலான்னு முடிவு பண்றதோ அவரோட வேலை கிடையாது. அது CEO மற்றும் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஓ, அப்போ சேர்மனோட வேலை தான் என்ன? சேர்மனோட வேலை என்னன்னா, போர்ட் மீட்டிங் நடத்தும்போது பேங்க் சரியான திசையில தான் போகுதா, ரிஸ்க் எதுவும் இருக்கா, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு மேலே இருந்து கண்காணிக்கிறது மட்டும்தான். ஒரு GPS மாதிரி வழிகாட்டுறது தான் அவர் வேலை. வண்டியை ஓட்டுறது CEOவோட வேலை. ஆனா எப்போ ஒரு GPS நீங்க பிரேக் அடிங்க நான் ஸ்டியரிங்கை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுதோ அங்க விபத்து நடக்கும். ஓகே, இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. அதான சக்கரவர்த்தி ஒரு முன்னாள் அரசாங்க அதிகாரி. அரசாங்கத்துல ஃபைல்ஸ் பார்த்து எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்து பழக்கப்பட்டவர். இப்போ பேங்க்ல வந்து ஏன் இந்த லோன் கொடுத்தீங்க, ஏன் இந்த டெக்னாலஜி வெண்டரை செலக்ட் பண்ணீங்கன்னு அன்றாட வேலைகள்ல தலையிட்டார்னு சொல்றாங்க. கரெக்ட்.
அப்படி தலையிடும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு சுதந்திரமா வேலை செய்ய முடியாது. 2 பேருக்கும் நடுவுல மோதல் வரும். நிர்வாகத்துக்கும் மேற்பார்வையாளருக்கும் நடுவுல இருக்கிற எல்லைகள் மீறப்படும்போது ஒட்டுமொத்த நிறுவனத்தோட கட்டமைப்பே ஆட்டம் காணும். இதனால தான் இந்த விஷயத்தை விசாரிக்க சுயாதீன இயக்குனர்கள், அதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி வேணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அம்பையரோட வேலை எந்த சார்பும் இல்லாம கரெக்டா மேட்ச் நடக்குதான்னு கண்காணிக்கிறது மட்டும்தான். ஆமா. ஆனா திடீர்னு அந்த அம்பையர் பிளேயர் கிட்ட இருக்கிற பேட்டை புடுங்கிட்டு நானே இறங்கி ஆடுறேன்னு களத்துல இறங்குனா எப்படி இருக்கும்? அதுவும் உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச்ல ரொம்ப முக்கியமான ரன் ஷேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அம்பையர் பேட்டை புடிச்சா பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எவ்ளோ பெரிய பேனிக் ஆகும். அந்த ஆடியன்ஸ் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இல்லையா? பெர்ஃபெக்ட் அனாலஜி. பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஆடியன்ஸ் டென்ஷன் ஆவாங்க. அதான் இப்போ HDFCல நடக்குது. ஒரு சாதாரண இன்வெஸ்டர் HDFC இந்தியாவோட மிகப்பெரிய பேங்க், ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க்னு நம்பி அவங்க பணத்தை போடுறாங்க. ஆமா, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு. ஆனா உள்ள இப்படி தலைமை மட்டத்துல ஈவோ கிளாஷ், அதிகார மோதல் நடக்குதுன்னு தெரிஞ்சா மார்க்கெட்டுக்கு அந்த பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கையே உடையும். இவங்க பேங்க் பிசினஸை பார்க்கறாங்களா இல்ல உள்ள அரசியலை பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு கேள்வி வரும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சரியில்லைன்னா பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளோ லாபம் இருந்தாலும் மார்க்கெட் அந்த கம்பெனியை தண்டிக்க தயங்காது. சூப்பர். இன்னைக்கு நாம 3 ரொம்ப வித்தியாசமான ஆனா முக்கியமான விஷயங்களை டீகோட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு, அதாவது இப்போ இத கேட்டுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன டேக்அவே? இந்த நிச்சயமற்ற மார்க்கெட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அத ஒரு கன்க்ளூஷனா நாம சொல்லிடலாம். முதல்ல AI மோகத்துல IT கம்பெனிகள் பண்ற M&A செய்திகளை பார்த்து மயங்கிடாதீங்க. அவங்க வாங்குற புது கம்பெனிகள்னால அவங்களோட நீண்ட கால லாப விகிதம், அதாவது அந்த ROIC அடிவாங்குதான மெக்கானிசமை செக் பண்ணுங்க. கரெக்ட். 2வது, மார்க்கெட் திடீர்னு மேலே ஏறிச்சுன்னா உடனே எக்கானமி சூப்பர்னு முடிவு பண்ணாதீங்க. RBI கொடுத்த பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது தற்காலிக லிக்விடிட்டி காரணமா அந்த ஏற்றம் வந்திருக்கா இல்ல உண்மையாலுமே பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். 3வது, நீங்க காசு போடுற கம்பெனியோட லாப நஷ்டத்தை மட்டும் பார்க்காம அந்த கம்பெனியை யார் ரன் பண்றாங்க, அங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் போர்டுக்கும் நடுவுல எல்லைகள் கரெக்டா மதிக்கப்படுதா அப்படிங்கிற கார்ப்பரேட் கவர்னன்ஸை கவனிங்க. இதுல நான் ஒண்ணே மட்டும் சேர்த்துக்க விரும்புறேன். மார்க்கெட்ல எப்பவுமே நாய்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா அந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை, அதாவது ஏன் இது நடக்குது, எப்படி இது வேலை செய்யுதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த மார்க்கெட் கண்டிஷன்லயும் நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சுயமா சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஒரு பக்கம் RBI வெளியிட்ட வெறும் 2 பக்க சர்க்குலர் ஒட்டுமொத்த ஆசியா மார்க்கெட்டே ரெட்ல இருக்கும்போது நம்ம இந்தியா மார்க்கெட்டை மட்டும் தூக்கி நிறுத்துது. இன்னொரு பக்கம் ஒரு தனிநபரோட ராஜினாமா இந்தியாவின் மிகப்பெரிய பேங்கோட நிர்வாகத்தையே கேள்விக்குள்ளாக்குது. அப்படின்னா நம்ம இவ்ளோ பூலம் நம்பி இருக்க இந்த மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உண்மையிலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கானதா இல்ல வெறும் சில தனிநபர்களின் ஈகோ, சில அதிகாரிகளின் தற்காலிக முடிவுகள், இதுங்களை மட்டுமே நம்பி தொங்கிட்டு இருக்கிற ஒரு மெல்லிய நூலா? அடிப்படை உண்மையிலே அவ்ளோ வலுவா இருந்தா இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்ளோ பெரிய ஊசலாட்டம் வருமா? உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு செஷனை நாம நிறைவு செய்றோம். தொடர்ந்து விழிப்போட இருங்க. உங்க முதலீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசமை கவனிங்க. மீண்டும் சந்திப்போம்.